கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கும் தேவ வார்த்தை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழ்ந்து பின் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் சுமப்பதற்காக சிலுவையில் தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி ஜீவனை விட்டபோது அவர் பேசின முதல் வார்த்தை. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்து சிலுவையில் தொங்கவிட்டவர்களையும் தன்னை ஏளனமாய் பேசினவர்களையும், அநேகருக்கு அற்புதம் செய்தாய், முடிந்தால் உன்னை நீ காப்பாற்றிக்கொள் என்று அவமானப்படுத்தி பேசியவர்களையும், தன்னுடைய தலையில் முள்முடியை வைத்து அடித்தவர்களையும், தன் உடையின் பேரில் சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டவர்களையும் தம்முடைய தகப்பனாகிய பிதா தண்டிக்காமல் மன்னிக்க வேண்டும் என்று அவரிடம் விண்ணப்பம் செய்கிறார். பிரியமானவர்களே, எந்த மனிதனும் தனக்கு அநீதி செய்பவர்களை முற்றிலும் மன்னிப்பது சற்று கடினம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை துன்பப்படுத்தின அனைவரையும் மன்னித்தார். ஏனென்றால் அவர் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர் மீதும் அளவற்ற அன்பு வைத்துள்ளார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் மற்றவர்களுக்கு சொன்ன உபதேசத்தை தன் பாடுகளின் மத்தியில் மக்கள் மீது வைத்த மிகுதியான அன்பின் நிமித்தம் தன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். அன்பானவர்களே, நாமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்கள் பல செய்து அவருடைய மனதை துக்கப்படுத்தியுள்ளோம். நம்மையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து அவருடைய விலையேற பெற்ற இரட்சிப்பை கொடுத்துள்ளார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நாமும் நம்மை கஷ்டப்படுத்தியவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய தகப்பனாகிய இயேசுவைப் போல மாற முயற்சி செய்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.